என் அன்பு பக்தி செல்வம் நேயர்களுக்கு உஷாவின் அன்பான வணக்கங்கள். என் முந்தைய பகுதியை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். இன்றைய பகுதி 58 வாலி வதம். ராஜாஜி அவர்கள் ராமனை வாலி கண்டித்ததை பற்றி மிக அழகாக எடுத்துரைக்கிறார். வாருங்கள் ராஜாஜியின் இராமாயணத்திற்குள் செல்வோம். மாலை நெருங்கி வந்த வேளை. மறுபடியும் சுக்ரீவன் பெரும் கர்ஜனை செய்து வாலியை யுத்தத்துக்கு அறைகூவி அழைத்தான். சந்தோஷமாக படுத்திருந்த வாலி திடுக்கிட்டான். இதென்னவென்று அவனுக்கு விளங்கவில்லை. பயம் என்று சொல்வதற்கில்லை. ஆயினும் கொஞ்சம் நிறம் மாறினான். பிறகு ரோஷம் கொண்டான். தோல்வி அடைந்து அடிபட்டு பயந்தோடின தம்பி மறுபடியும் இம்மாதிரி வந்து கர்ஜிக்கிறானே என்று பொறுக்க முடியாத கோபத்தோடு எழுந்து உடனே அவனை ஹதம் செய்துவிட தீர்மானித்து புறப்பட்டான். தரையை அவன் காலால் மிதித்தது பூமியை பிளப்பது போல் இருந்தது. வேண்டாம், இன்று வேண்டாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்றாள் தாரை அவனை பிரியமாக தடுத்து. வாலியின் பட்டமகிஷி மகா புத்திசாலியான தாரை ஆலிங்கனம் செய்து, வேண்டாம், யுத்தத்திற்கு அவசரமில்லை, நாளை காலையில் சென்று சத்ருவை அழித்து விடலாம். நன்றாக யோசிக்காமல் இப்போது வெளியேறி தம்பியுடன் யுத்தம் செய்வது சரியென்று எனக்கு தோன்றவில்லை. ஏதோ எனக்கு பயமாக இருக்கிறது. அடிபட்டு அவமானப்பட்டு உயிர் தப்பினால் போதும் என்று ஓடி ஒளிந்து கொண்ட தம்பி என்ன காரணத்தினால் தைரியம் கொண்டு இன்றே மறுபடியும் வந்து இவ்வளவு அட்டகாசம் செய்கிறான்? இதை பற்றி தீர ஆலோசிக்க வேண்டும். பிரியநாதா, இப்போது போக வேண்டாம். ஏதோ மோசமும் அபாயமும் நான் இதில் காண்கிறேன். என் பேச்சை புறக்கணிக்க வேண்டாம். அவனுடைய பேச்சையும் கர்ஜனையும் கவனித்தால் ஏதோ பெரும் சகாயம் சேர்த்து கொண்டு நிற்கிறான் என்பது நிச்சயமாகிறது. இல்லாவிடில் இவ்வளவு கர்வம் பிடிவாதம் ஏன்? பலமான சகாயத்தை சம்பாதித்திருக்கிறான் என்பது உறுதி. இந்த சகாயத்தின் பலத்தை நன்றாய் பரீட்சை செய்து தைரியமடைந்தே வந்திருக்கிறான் உங்கள் தம்பி. இதில் சந்தேகமில்லை. நம்முடைய பிரிய குமாரன் அங்கதனுடைய நலனை கருதுவீர்களாக. நான் சொல்லும் பேச்சை தட்டாதீர்கள். ஏதோ பிதற்றுகிறேன் என்று எண்ண வேண்டாம். சாரணர்களால் அங்கதன் அறிந்து என்னிடம் சொன்னதை சொல்லுகிறேன். அயோத்தியிலிருந்து மகா வீரனான ஒரு ராஜகுமாரன் நம் பிரதேசத்துக்கு வந்திருக்கிறானாம். அவனை எல்லோரும் உத்தம தர்மவானாகவும் வீரனாகவும் மதிக்கிறார்களாம். அவனுடைய சிநேகிதத்தை உங்கள் தம்பி அடைந்து விட்டானாம். இதனால் அவனுடைய பலமும் தைரியமும் வளர்ந்திருக்கிறது. உங்கள் தம்பியும் நல்லவன், வீரன். அவனை ஏன் விரோதிக்க வேண்டும்? அவனை விட நமக்கு யார் நெருங்கிய பந்து? அவன் உங்களுக்கு பக்தியோடு பணி செய்து பராக்கிரமமான துணையாவான். சுக்ரீவனை நாம் மறுபடியும் அழைத்து விரோதத்தை மறந்துவிட்டு ஒன்றாக போவதே நலம். அருமை நாதனே, என் பேச்சை புறக்கணிக்க வேண்டாம் என்றாள். வாலிக்கு இந்த பேச்சு பிடிக்கவே இல்லை. கடல் பொங்குவது போல் எழுந்த கோபத்தால் அவன் தன் மனைவியின் பேச்சில் நியாயம் காணவில்லை. கால பாசத்தால் இழுக்கப்பட்டு செல்பவன் எப்படி மனைவியின் பேச்சில் நியாயம் காண்பான்? தாரை என்றால் நட்சத்திரம். பெயருக்கு தகுந்த முகலட்சணம் கொண்ட மனைவி சொன்ன புத்திமதி வாலிக்கு சம்மதப்படவில்லை. என்ன சொல்லுகிறாய்? சத்ருவான தம்பி செய்யும் கர்ஜனையே நான் எப்படி பொறுப்பேன்? ஏன் பொறுப்பேன்? அழகியே, எதிரி யுத்தத்துக்கு அழைக்கும் போது வீரன் பேசாமல் இருக்க முடியுமா? அதைவிட உயிரை விடுவதே மேலாகும். இந்த அற்பன் போடும் கர்ஜனையை காதில் போட்டுக்கொண்டு என்னால் சும்மா இருக்க சாத்தியமில்லை. நீ ராமனை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவன் தர்மத்தை அறிந்தவன், பாவத்துக்கு பயந்தவன். அவன் அநியாய காரியத்தில் இறங்க மாட்டான். நீ என்னை தடுக்காதே. திரும்பிப்போ. சுக்ரீவனை நான் கொல்ல மாட்டேன். அவன் கர்வத்தை அடக்கி விடுவேன், அவ்வளவே. அந்த துராத்மாவின் அட்டகாசத்தை பார்த்து சகிக்க முடியவில்லை. உனக்கு என் மேல் இருக்கும் பிரியத்தால் சொல்ல வேண்டியதை சொன்னாய். தம்பியின் கொழுப்பை அடக்கி அவனை ஓட்டிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருவேன். பயப்பட வேண்டாம். மங்களமொழி சொல்லி என்னை அனுப்பு, தடுக்க வேண்டாம் என்றான். கவி வால்மீகி வாலியை எவ்வளவு உயர்த்தி வைத்து சித்தரிக்கிறார். தாரையின் கண்ணில் நீர் ததும்பிய வண்ணம் வாலியை வலம் செய்து மங்களம் சொல்லிவிட்டு நல்லதாக முடிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கவலையுடன் அந்தப்புறம் திரும்பி போனாள். தாரையையும் அவளுடைய தோழிகளையும் அனுப்பிவிட்டு வாலி புற்றிலிருந்து பாம்பு சீறிக்கொண்டு வெளிவருவது போல் சுக்ரீவனை தேடி சென்றான். மகாரோஷத்துடன் போன வாலி தம்பி தைரியமாக தேஜஸோடு நிற்பதை பார்த்தான். பார்த்ததும் கச்சையை இழுத்து கட்டி பாய்ந்தான். சுக்ரீவனும் வாலியை நோக்கி வேகமாக வந்தான். உயிரில் ஆசை வைத்திருப்பதாயின் ஓடிப்போ, இந்த முஷ்டிக்கு உன் உயிரை தத்தம் செய்யாதே என்று கர்ஜித்தான்.
சுக்ரீவனும் கோபமாக மறுமொழி சொன்னான். பிறகு யுத்தம் ஆரம்பித்தது. இருவரும் அடிமேல் அடி வைத்து இரத்தப் பிரவாகம் ஓடிற்று. மிகவும் அடிபட்ட சுக்ரீவன் ஒரு ஆச்சா மரத்தை பிடுங்கி அதனால் வாலியை பலமாக அடித்தான். வாலி அந்த அடியின் வேகத்தால் கொஞ்சம் அசைந்து கோபம் கொண்டு தானும் மரங்களை வேரோடு பிடுங்கி சுக்ரீவனை அடித்தான். இருவரும் சமவீரர்கள். வெகுநேரம் கோரமான யுத்தம் நடந்தது. வர வர வாலியின் பலம் அதிகரித்தது. சுக்ரீவனுடைய பலம் குறைய ஆரம்பித்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ராமன் இனி சுக்ரீவன் தாங்க மாட்டான், உயிர் நீப்பான் என்று கண்டு வில்லை வளைத்து கொல்லும் பானத்தை விட்டான். அது நேராக சென்று வாலியின் வைரமான மார்பை ஆச்சா மரத்தை துளைத்தபடியே துளைத்துவிட்டது. வாலியின் ஆயுள் முடிந்தது. விழா முடிந்ததும் அதற்காக அலங்கரிக்கப்பட்ட துவஜஸ்தம்பம் கீழே தரையில் விழுந்து கிடப்பது போல் இரத்தம் பெருக தரையில் வாலியின் உடல் கிடந்தது. இப்படி ராமனுடைய பானத்தால் மரண காயமடைந்த மகா சூரனான வாலி கோடாரியால் வெட்டி வீழ்த்தப்பட்ட பெரிய ஆயுள் விருட்சத்தை போல் கையும் காலும் விரித்து கீழே கிடந்தான். மரண காயமடைந்து கீழே கிடந்தாலும் வாலியின் அழகும் காந்தியும் குறையவில்லை. ஆபரணங்கள் பூண்டிருந்த அவன் தேகம் சூரியன் அஸ்தமிக்கும் போது சிவந்து பிரகாசிக்கும் மேகக்கூட்டத்தை போல் பிரகாசித்தது. இந்திரனால் கொடுக்கப்பட்ட தங்க மாலை அவன் மார்பில் பிரகாசித்து கொண்டு அவன் உயிரையும் அவன் திருவையும் தாங்கி பொழியச் செய்தது. அந்த மாலையின் ஜோதியும் வீரனுடைய மார்பில் குத்தி நின்ற கொல்லும் பானமும் இரத்தம் பெருகும் காயமும் எல்லாம் சேர்ந்து அந்த மகாவீரனுடைய தேகத்தை மும்மடங்கு பொலிவுடன் விளங்கச் செய்தன. வீழ்ந்து கிடந்த அந்த மகா வீரனுடைய கம்பீர தோற்றத்தை வால்மீகி மிக அழகாக வர்ணிக்கிறார். உயிர் நீங்குவதற்கு முன் இறக்கும் தருவாயில் சூரர்களுடைய காந்தி மிக பொங்கி வளர்ந்து எப்போதும் விட அதிகமாக ஜொலிப்பது இயற்கை. எதிர்பாராத வகையில் வீழ்த்தப்பட்ட வாலி 4 பக்கமும் தன் பார்வையை செலுத்தி பார்த்தான். எங்கிருந்து தன் உயிரை கொண்டு ஏக இந்த பானம் வந்தது என்று சுற்றிலும் பார்த்தான். அச்சமயம் ராமலட்சுமணர்கள் அவன் பக்கத்தில் வந்தார்கள். வில்லேந்தி வந்த அவர்களை பார்த்ததும் வாலியின் கண்களில் சூரர்கள் கண்களில் வடியும் கண்ணீர் வடிந்தது. மெதுவான குரலில் தருமத்துக்கு இசைந்ததும் மேம்பட்ட பண்பாடு நிறைந்ததுமான தரும மொழிகளை சொல்லி ராமனுடைய குற்றத்தை எடுத்துக்காட்டி கண்டித்து பேசினான். உயிர் தேகத்தை விட்டு போகும் தருவாயனபடியால் பேச்சு தடைபட்டது. தாழ்ந்த சுரத்தில் கஷ்டப்பட்டு பேசினான். ராமனே, தசரத சக்கரவர்த்தியின் புத்திரனாகி உத்தம குலத்தில் பிறந்த நீ, பேரும் புகழும் அடைந்த நீ ஏன் இப்படி செய்தாய்? உன் நற்குணங்களும் ஒழுக்கமும் உலகமறிந்த விஷயம். அப்படி இருக்க நான் வேறொருவரிடம் யுத்தம் செய்து கொண்டு அதில் மனம் முற்றிலும் செலுத்தி வந்த சமயத்தில் என் கண்களுக்கு தென்படாமல் மறைந்து நின்று என்மேல் பானமிட்டு என்னை கொன்றாய். உன்னை பற்றி ஜனங்கள் சொல்லும் புகழ்மொழிகளுக்கு இது முற்றிலும் விரோதமாயிருக்கிறதே. எல்லா பிராணிகளிடமும் கருணை கொண்டவன், தோஷ எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் புலன்களையும் உள்ளத்தையும் அடக்கியாள்பவன், அறவழியில் நிற்பவன், பொறுமை, சாந்தி, தருமம், சத்தியம், பராக்கிரமம் முதலிய உத்தம குணங்களை எல்லாம் பெற்றவன் நீ என்று கீர்த்தி பெற்றாயே. இப்போது அவையெல்லாம் என்னவாயின? என்னை கொன்று நீ என்ன லாபம் பெறுவாய்? யோசிக்காமல் இந்த அதர்ம காரியம் செய்தாய். என் மனைவி உன்னை பற்றி என்னை எச்சரித்தாள். அவள் பேச்சை தட்டிவிட்டு வந்தேன். நீ வேஷதாரி என்றும் துன்மார்க்கன் என்றும் புல்லால் மூடப்பட்ட பாலும் கிணறு போன்ற பாவி என்றும் தெரியாமல் மனைவியின் பேச்சை கேளாமல் நான் என் தம்பியுடன் யுத்தத்துக்கு வந்தேன். உனக்கு நான் என்ன தீமை செய்தேன்? உன்னுடைய யுத்தம் செய்யவா நான் வந்தேன்? அதர்மத்தில் இறங்கி என்னை மறைந்து நின்று கொன்றாய். நல்ல அரச குலத்தில் பிறந்து பெரும் பாவத்தை செய்தாய். நீ அரச பதவிக்கு தகுந்தவன் அல்ல. மோசக்காரனான உன்னை பூதேவி மணக்க விரும்ப மாட்டாள். நீ எப்படி தசரதனுக்கு மகனாக பிறந்தாய்? தர்மத்தை விட்டு நீங்கின நீசனால் கொல்லப்பட்டேன். என் கண்ணுக்கு முன் நின்று நீ யுத்தம் செய்திருந்தாயேல் இன்றே நீ செத்திருப்பாய். என்னை நீ வேண்டிக் கொண்டிருந்தால் ஒரே நாளில் சீதையை அழைத்து வந்து விட்டிருப்பேனே. சுக்ரீவனுக்காக என்னை கொன்றாயே. ராவனை கொன்று பிரேதத்தை கழுத்தில் கயிறு போட்டு கட்டி உன்னிடம் இழுத்து வந்து விட்டிருப்பேன். மைதிலியை எவ்விடம் மறைத்து வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து உன்னிடம் ஒப்புவித்திருப்பேனே. பிறந்தவர்கள் இறப்பது விதி. ஆயினும் நீ முறை தவறி என்னை கொன்றாய். உன் குற்றம் பெரும் குற்றம். இவ்வாறு தேவேந்திர குமாரனான வாலி மரணாவஸ்தையில் ராமனை கண்டித்தான். வாலியின் இந்த குற்றச்சாட்டுக்கு ராமன் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏதோ சொன்னதாகவும் அதை கேட்டு வாலி சமாதானப்பட்டதாகவும் நாம் இப்போது படிக்கும் ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. அதில் சாரமில்லை என்று விட்டுவிட்டேன். பெரியோர்கள் மன்னிப்பார்கள்.
கபந்தன் சொன்னபடி தசரத குமாரர்கள் மறுபேச்சின்றி சுக்கிரவனுடைய நட்பை நாடினார்கள். கபந்தன் சுக்கிரவனை விட மிக பராக்கிரமசாலியான வாலியின் உதவியை அடையச் சொல்லவில்லை. ஒருவனுக்கு பெரிய நன்மை செய்து அதற்கு அவனை கடன்பட செய்து அவனிடம் பிறகு உதவி பெற்றால் அந்தஸ்து குறையாமல் விரும்பியதை அடைவது வெற்றிக்கு வழியாகும். வாலியின் உதவியால் வெற்றி அடைந்தால் ராமனுடைய அந்தஸ்து வாலிக்கு கீழ்ப்பட்டு போயிருக்கும் அல்லவா? கபந்தன் யோசனை ராமன் புகழை காப்பாற்றிற்று. ராமாவதாரத்தில் ஆண்டவனும் தேவியும் சகிக்க வேண்டிய துக்கங்களில் இந்த தவறும் பழியும் ஒன்று. சுக்ரீவனால் அடிபட்டு உடம்பெல்லாம் ரண காயங்கள், அதன்மேல் ராம பானத்தினால் உண்டான மரணாவஸ்தை, இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு கடைசியாக வாலி ராமனுக்கு ஒரு வார்த்தை சொன்னான். ஏதாயினும் சரி, நான் இனி அதை பற்றி தோஷம் சொல்லவில்லை. எனக்கு மிக பிரியமான குமாரன் அங்கதன் மிகவும் துக்கப்படுவான். சுக்ரீவனும் நீயும் அவனை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவனை உன்வசம் ஒப்புவித்தேன். அவனை காப்பாற்றுவதை உன் கடமையாக பாவிக்க வேண்டும். ஜலம் வற்றி போன குளத்தில் உள்ள தாமரை கொடி போல் துக்கப்படுவான். நான் சுக்ரீவனுக்கு செய்த கொடுமை தாரையின் தூண்டுதலால் என்று அவன் எண்ணாமலே இருக்க வேண்டும். அங்கதனை அவன் கௌரவமாகவும் அன்புடனும் நடத்த வேண்டும். இதை நீ செய்தால் போதும். நான் வேறொன்றும் விரும்பவில்லை. வீரர்களுக்குரிய உலகம் எனக்கு காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு நினைவு இழந்தான். ஒன்று நிச்சயம், வாலியை ராமன் எதிர்த்து ஜெயித்திருக்க முடியாது. ராவணனை தேவர்கள் எதிர்க்க முடியாதிருந்தது போலவே இது வாலி பெற்ற வரத்தின் பயனாகும். மறைந்தே நின்றுதான் ராமன் வாலியை கொல்ல முடியும். ஆயினும் ஏன் வாலியை கொல்ல வேண்டும் என்கிற கேள்வி நிற்கிறது. கபந்தனுடைய சாப விமோச்சன காலத்தில் அவன், நீ சுக்ரீவனுடைய நட்பை சம்பாதித்து சீதையை அடைவாய் என்று சொன்னபடி ராமன் சுக்ரீவனை தேடிச் சென்றான். அவனை அடைந்து அக்னி சாட்சியாக நட்பு பிரதிஜையும் செய்துவிட்டான். மன்னிக்கத்தகாத அபராதம் ஏதும் சுக்ரீவன் வாலிக்கு செய்யவில்லை. அப்படி இருக்க வாலி தான் பெற்றிருந்த பலத்தை கொண்டு தம்பியை படாதபாடு படுத்தி கொடுமை செய்து வந்தான். இதை சொல்லி முறையிட்ட சுக்ரீவனுக்கு, உன் பகைவனை ஒழித்து மனைவியையும் ராஜ்யத்தையும் நீ மறுபடி அடையச் செய்வேன், இது சத்தியம் என்று உறுதியான பிரதிஜை செய்துவிட்டான் ராமன். இதன் மேல் வேறு வழி இல்லை. வாலியை மறைந்து நின்று கொள்வது அவசியமாக ஏற்பட்டுவிட்டது. காதல் மனைவியை திருப்தி செய்ய மாயமானை தேடி போனதன் பயனாக ஒன்றன் பின் ஒன்றாக சிக்கலும் துக்கமும் தர்ம சங்கடங்களும் ராமனை தொடர்ந்து வந்தன. இவ்வளவே என் சிற்றறிவுக்கு காணப்படுவது. வினயத்துடன் நான் எழுதுவதை பண்டிதர்கள் மன்னிப்பார்களாக. வால்மீகி முனிவரே தன் ஞானத்தில் கண்டதாக இது ராவண சம்ஹாரத்துடன் தேவர் நியமித்துவிட்ட திட்டம் என்று சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வாலியின் மன்னிப்பை கேட்டதாகவும் சொல்லியிருந்தால் அழகாக அமைந்திருக்கும். அவசரத்தில் உன்னை கேட்காமல் சுக்ரீவனுக்கு பிரமாணம் செய்து உறுதிமொழி கொடுத்து விட்டேன். அது என் குற்றம் என்று ராமன் சொல்லிவிட்டு முடித்திருக்கலாம். தற்போது நாம் படிக்கும் வால்மீகி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் 18வது அத்தியாயம் வால்மீகியின் விமர்சனம் என்று நான் ஏற்றுக்கொள்ள இயலாது. ராமன் பேரில் எந்த குற்றமும் இருக்கலாகாது என்கிற நோக்கத்தில் பிறகு யாரோ எழுதி புகுத்திவிட்டிருக்கிறார்கள் என்றே நான் எண்ணுகிறேன். அந்த அத்தியாயத்தில் ராமன்தான் நிரபராதி என்று வாலியுடன் வாதித்து பேசியதாக எழுதியிருப்பதால் ஓர் அழகும் நியாயமும் இல்லை. சரியான யோசனை செய்யாமல் அவசரமாக பிரதிச்சை செய்துவிட்டபடியால் தவறுவதற்கில்லை என்கிற ஒரு வாதம்தான் ராமனுடைய குணங்களுக்கு இசைந்த பேச்சு. மற்றவையெல்லாம் பொருளற்ற வாதம். அது ராமனுடைய பெருமையை குறைக்கிறதை ஒழிய குற்றத்துக்கு சமாதானம் ஆகாது. இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.